Taste the Daily. கேரளாவில் பாரதிய ஜனதா கட்சியை வளர்க்க அந்த கட்சி கடும் போராட்டத்தை நடத்தி வருகிறது. பல சினிமா பிரபலங்களை கட்சிக்குள் இழுக்க பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை செயல்பட்டு வருகிறது. மேலும் அடிக்கடி கேரளா விஜயம் செய்யும் பிரதமர் மோடி நடத்தும் ரோட் ஷோவும் அந்த கட்சிக்கு வாக்கு வங்கிகளாக மாறி வருகிறதா. கடந்த 2019 தேர்தலில் 10 மக்களவை தொகுதிகளில் 10% வாக்குகளை பாரதிய ஜனதா கட்சி பெற்றுள்ளது. திருவனந்தபுரம் தொகுதியில் மட்டும் ராஜகோபால் 34% வாக்குகளை பெற்றார். சசி தரூர் 34.1% வாக்குகளை பெற்று எம்பி ஆனார். வரும் தேர்தலில் குறைந்தது 6 தொகுதிகளில் வெற்றி பெற பாரதிய ஜனதா கட்சி தீவிர முயற்சியில் ஈடுபட்டுள்ளதா. திருவனந்தபுரம், திருச்சூர், காசர்கோடு, பாலக்காடு, அட்டிங்கல், பத்தனம்திட்டா தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கங்கணம் கட்டிக்கொண்டு இறங்கியுள்ளது. அதோடு கிறிஸ்தவர்கள் ஓட்டுக்களை கவர ஏகே அந்தோணி மகன் அனில் ஆண்டனி போன்றவர்களை களம் இறக்கியும் பாரதிய ஜனதா கட்சி முடிவு செய்துள்ளதா. திட்டமிட்டு செயல்படுவதால் கேரளத்தில் படிப்படியாக பாரதிய ஜனதா கட்சி கால் ஊன்றி வருகிறதா. அடுத்த 2029 ஆண்டு பொது தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு கேரளாவில் 20% வாக்குகள் இருக்கும் என்றும் மலையாள மனோரமா பத்திரிகை செய்தி வெளியிட்டுள்ளது. Taste the Daily.